நல்ல காரசாரமான மொறு உருளைக்கிழங்கு வறுவலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரச சாதம், தயிர் சாதம் எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூடயும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். 3 உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு, 4-5 பல் பூண்டை தட்டி சேர்த்துட்டு, பச்சை வாசனை போக நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு உருளைக்கிழங்கை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு முக்கால்வாசி நல்லா மொறுன்னு வெந்து வந்துடணும். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு கொத்து கறிவேப்பிலையை மேலே தூவி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.